அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் சொன்னேன்ல எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஷெடியூல் எப்படி, அதேமாதிரி எக்ஸாம் வரத்துக்குள்ளே நம்ம எப்படி வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாப் போகலான்றதை பார்க்கலாம். ஸோ ஆனுவல் பிளானர் 2026 எல்லாம் பார்த்துருப்பீங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து 23/6 வரப்போதா, ஜூன் மாதம் 23ஆம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9வது மாதம் 6ஆம் வரப்போகுது. அதேமாதிரி குரூப் 2 பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து 11ஆம், எக்ஸாம் வந்து அக்டோபர் 25 வரப்போகுது. குரூப் 4 வந்து அக்டோபர் 6 டிசம்பர் 20 வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் பிளானர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 வந்து நம்ம குரூப் 1குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால், நம்ம குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணால் கூட அதை வந்து குரூப் 1 எக்ஸாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஜூனுக்குள்ளே போர்ஷன் முடிக்கிற மாதிரி, ஓரளவு இம்பார்ட்டன்ட் போர்ஷன்லாம் முடிக்கிற மாதிரி நான் ஷெட்யூல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இப்போ ஜூன் 23ஆம் நோட்டிஃபிகேஷன் வருதோ வரலையோ, ஆனால் ஜூன் மந்த்தெல்லாம் நாம் ஓரளவு முடித்து வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் மட்டும்தான் போகணும். ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது மட்டும்தான் போகணும். இது 2 மட்டும் போனால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் February, March, April, May, June. February மந்த் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 days இருக்குது. ஸோ ஆல்ரெடி பாலிட்டின்ற சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை புதுசாக படிக்கிறவங்களுக்கு கூட ஒரு 10 days இருக்குது. அதில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து பாலிட்டி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பாலிட்டி வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அதை தான் நான் போட்டிருக்கேன். அந்த 10 daysல இந்த பாலிட்டி முடிச்சிடணும். முடிச்சுட்டு February 28 வந்து நான் ஒரு 100 மார்க்குக்கு பாலிட்டி டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு பாலிட்டி முடிச்சிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு பொறுமையாக ஒரு மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அங்கே போட்டிருக்கேன்னா, நீங்கள் வந்து எங்கேயாவது வேறு கமிட்மெண்ட் இருந்தால் கூட நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து மெதுவாக பொறுமையாக படிக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு ஒன்று தான். இது வந்து யாருக்கான பிளானர்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது நல்லா படிப்பாங்க பட் அவங்களுக்கு டைம் இருக்காது, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கான பிளானுங்க இது. டெய்லியும் நான் வந்து நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன், நான் 24 மணி நேரமும் படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன், என்னால் 5 நாள்லேயே ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட முடியும் அப்படின்றவங்களுக்கான பிளான் கிடையாது இது. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது எனக்கு, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்குது, அப்படின்னா 3 மணி நேரம் இருக்குது அப்படின்றவங்களுக்கான பிளான் தான் இது. நிறுத்தி நிதானமாக படிக்கிறவங்களுக்கான பிளானுங்க இது, நான் இப்போயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மார்ச் மந்த்து ஃபுல்லாக எக்கனாமிக்ஸு. இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடுடைய நிர்வாகமும் சேர்ந்து வரும், அதுவும் சேர்த்து தான். ஆக்சுவலி இது சேர்த்தா 2 சப்ஜெக்ட் சேர்ந்து வரும். சிலபஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் பெருசாக தான் இருக்கும். அடுத்து யூனிட் 6 தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய நூல்கள் அதெல்லாம் படிக்கும். ஸோ அது படிக்கிறதுக்கும் நம்ம தேடி படிக்க கண்டிப்பாக ஒரு மாதம் சரியாக இருக்கும். இந்த 3 சப்ஜெக்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 6 இதை 3 படிச்சிங்கனாவே மோஸ்ட்லி 70% நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி. நான் ஏன் இங்கே ஜியாகிரஃபி வச்சுருக்கேன், ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியும் வைக்கல அப்படின்னா, ஜியாகிரஃபி வந்து 5 கொஷின் கேட்குறாங்க, கம்மி டாபிக்ஸ் தான். ஆனால் ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்தே 10 மார்க்ஸ் தான். ஆனால் 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து 10 மார்க். இது கொஞ்சம் சிலபஸ் வந்து ஹிஸ்ட்ரிலாம் வாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இயர்லாம் மெமரி பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ஓரளவு படிச்சிருந்தாலுமே நீங்கள் இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அதனால் ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மேப் பார்த்துக்கிறது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் படிச்சுட்டா ஓகேவாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நான் டாபிக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுபடி தான் நான் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக, அதாவது நான் சொன்ன மாதிரி
ஒரு டாபிக்ஸ் இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க டாபிக்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா படித்தா கூட நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஸ்மால் யூனிட்ஸாக பிரித்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி படிங்க. நான் மந்த் எண்டில் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி போஸ்ட்லேயும் நான் வந்து கொஷின்ஸு வந்து போடுறேன் டெய்லியும். அப்படி என்னால் முடிஞ்சால் டெய்லியும் போடுறேன், இல்லை வீக்லி கொஷின்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். வீடியோஸும் வேணும்னா சொல்லுங்கள், வீடியோஸும் போடுறேன். ஸோ இது வந்து என்னோடய பிளான் தான். இப்போ ஜூன் மந்த்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம ரிவிஷனு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது, நிறைய ஃப்ரீ டெஸ்ட்லாம் இப்போ கிடைக்கிது. அதை நம்ம போட்டு பார்க்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ப்ளஸ் இது கூட டெய்லியும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லியும் மேக்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த 25 கொஷின்ஸை போட முடியும். 25 கொஷின்ஸு 37 மார்க் உங்களால், அதாவது ஃபுல்லாக எடுக்கலனாலும் ஓரளவு ஒரு 25க்கு ஒரு 20, 21, 22 போட்டிங்கன்னா கூட அது பெட்டர் மார்க் தான். அதனால் டெய்லியும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். மேக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம நிறுத்தி நிதானமாக ஃபுல்லாக சால்வ் பண்ணி கரெக்டாக பார்த்து போட நமக்கு வந்துடும். மேக்ஸும் டெய்லியும் கொண்டு போக போகிறோம். ஸோ ஏன் வந்து நான் இதில் தமிழ் ஆட் பண்ணலன்னு பார்த்திங்கன்னா, ஜூன் வரைக்கும் நீங்கள் இந்த ஜிஎஸை முடிச்சிருங்க. நம்ம ஜூனுக்கு அப்புறமேட்டு தமிழ் படித்தா கூட நம்ம 2 மாதத்தில் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். தமிழ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது நமக்கு வந்து பரிச்சயமான சப்ஜெக்ட், அதுவும் இல்லாமல் பிடிச்ச சப்ஜெக்ட் நமக்கு தமிழ். அதனால் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் ஜிகே வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறுத்தி நிதானமாக படிக்கணும். நீங்கள் இதில் தமிழ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் ஆனால் நான் தமிழும் ஜிகேவும் சேர்ந்து படித்து பார்த்தா எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு டைம் பத்தலை எனக்கு. அதனால் நான் பொறுமையாக ஜிகே மட்டும் இப்போ ஜூன் மந்த்துக்குள்ளே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் வந்து செப்டம்பர் மந்த்து தான் வருது. அந்த ஒரு 3 மாத கேப்பில் கூட நம்ம தமிழ் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழை ஆட் பண்ணி, டைம் இருக்குன்னா தமிழை ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.